முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக சென்னை தலைமைச் செயலகத்திற்கு பட்டு வேட்டி சட்டையுடன் முதலமைச்சர் விஜய் வருகை தந்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகாக முதல் முறையாக சென்னை தலைமைச் செயலகத்திற்கு பட்டு வேட்டி சட்டையில் முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். இன்று காலையில் விஜயின் மேலாளர் ஜெகதீஷின் புதுமணி புகுவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு பட்டு வேட்டி சட்டையில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்றிருந்தார். அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு பிறகாக தன்னுடைய தினசரி அலுவல் பணிகளை மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகம் வருகை தந்தார். வழக்கமாக முதலமைச்சராக அவர் பதவியேற்ற பிறகாக வழக்கமாக நேற்று வரையிலுமே அவர் கோட் சூட் அணிந்துதான் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தருவார். வழக்கமாக தன்னுடைய தினசரி அலுவல் பணிகளை தலைமைச் செயலகத்தில் மேற்கொள்வதற்காக தலைமைச் செயலகத்திற்கு வரக்கூடிய முதலமைச்சர் விஜய் கோட் சூட் அணிந்துதான் தலைமைச் செயலகத்திற்கு வருவது வழக்கம். ஆனால் இன்று முதல் முறையாக பட்டு வேட்டி சட்டையில் தலைமைச் செயலகத்திற்கு அவர் வருகை தந்திருக்கிறார். இன்று தினசரி தன்னுடைய அலுவல் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அப்போது பல தொழில் நிறுவனங்களின் இயக்குநர்கள் அதேபோன்று தொழில் நிறுவனங்களுடைய தலைவர்களை முதலமைச்சர் விஜய் சந்தித்து உரையாடி இருக்கிறார், பேசியிருக்கிறார். இந்நிலையில் முதல் முறையாக முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்திற்கு கோட் சூட் அணிந்து வருகை தந்திருக்கிறார். வழக்கமாக பட்டு வேட்டி சட்டையில் வருகை தந்திருக்கிறார். வழக்கமாக கோட் சூட் அணிந்து தலைமைச் செயலகத்திற்கு வரக்கூடிய முதலமைச்சர் இன்று முதல் முறையாக பட்டு வேட்டி சட்டையில் தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.